ஏன்னா சமீப கால குறிப்பாக இந்தியாவில் தலித் அரசியல் சூழலில் வந்து பல தலைவர்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். குறிப்பாக நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்ததுனால வந்து பூவை மூர்த்தியாரை வந்து நான் நேரடியாக கிட்ட இருந்து நான் பார்த்த ஒரு சூழல் எனக்கு வந்து இருந்திருக்கு. அவரும் வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமாக எங்கே மீட்டிங்க மக்கள் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டார். அது வந்து ஒரு கொடிய நாள், ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாள் தான் அது. ஸோ அப்படி ஒரு தலைவனை இருந்துட்டு இருந்த நம்ம இடத்துல வந்து ஸோ அதோட பிரதியாக அந்த மக்களுக்காக தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டே டு டே லைஃப்பை டெய்லி அப்ளை பண்ணுறதுக்குல, அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளை டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறதுக்குல, அது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா நான் வந்து பார்க்கல. அது ஒரு ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த டெய்லி தன்னுடைய வாழ்நாள் தான் எழுந்துக்கிறதுலேருந்து அப்புறம் வந்து தூங்குற வரைக்குமான அந்த டே டு டே லைஃப்பை தன்னுடைய மக்களுக்காகவே வந்து கொடுத்துட்டு, மக்களுக்காகவே பேசிக்கிட்டு, மக்களுக்காக வந்து சிந்திச்சுக்கிட்டு, மக்களுடைய நலன்களை பற்றி யோசிச்சுட்டு, தன்னுடைய நலனை பற்றியும் பாராமல் அவர் வந்து இருந்துட்டு இருக்கிறது இருக்குல்ல, நம்முடைய நிகழ்காலத்தில் நின்றுட்டு இருக்கிற ஒரு கரியனா அண்ணனை பார்க்குறப்போ வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் எப்பவுமே வந்து அவர் மேலே வந்து ஒரு பொறாமை கூட உண்டு எனக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வரேன். நான் வந்து ஒரு இலக்கிய காலத்துலேருந்து வர்றது, அப்புறம் வந்து ஒரு சினிமா அப்படின்ற இடத்துலேருந்து நாம் வந்து இயங்குகிறோம். ஸோ எனக்கு சில என்ன சொல்கிறது, ஒரு விருப்பங்கள் இருக்குது, எனக்கு சில ஏக்கங்கள் இருக்குது. என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன். என்னோடய கலையின் வழியாக நான் யார் என்பதை சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ கலைகளிலிருந்து என்னுடைய பண்பாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரு வேலையை நான் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்லேருந்து வரேன். அப்புறம் வந்து என்னுடைய நோக்கங்களும் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நோக்கம் ஒன்றா இருந்தாலுமே செயல்பாடு வேற ஒன்றா, செயல்பாடு வந்து அதோட வடிவம் வேற ஒன்றா இருக்குது. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த செயல் வடிவம் இருக்குல்ல, தன்னை ஒப்புவித்தல் இருக்குதுல்ல, தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மக்கள் எந்த விதமும் யோசிக்காம தன்னை ஒப்புவிக்கிறது இருக்குல்ல, அந்த ஒப்புவித்தல் வந்து ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்குறேன். அந்த பொறாமை வந்து அண்ணன்கிட்ட நான் எப்பவுமே வந்து எனக்கு வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப அசாத்தியமானது, இது எல்லாராலையும் அதை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுனால தான் இப்போ வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நிகழ்ச்சி பல லட்சம் இன்னே வந்து இந்தியாவே அசந்து போகிற அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த விஷயம் நம்ம பார்க்குறப்ப நமக்கே ஒரு எழுச்சி வருது. அந்த விஷயம் இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கி, உண்மையிலே வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவதற்காக அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கூட்டி நிறுத்தினார். அந்த கூட்டத்திலும் சரி, இந்த கூட்டத்திலும் சரி, எங்கேயும் வந்து வன்முறையும் எந்த அசம்பாவிதங்கள் நடாமல் அவ்வளவு கட்டுப்பாடாக அவ்வளோ பெரிய கூட்டத்தை நிகழ்த்தி இந்திய அரசியலையே வந்து திருப்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் எங்ககிட்ட இருக்குது, மிகப்பெரிய படை எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப கட்டுப்பாடானவர்கள். எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது. அந்த பண்பாடு என்பது இங்கே இருக்கிற ஒடுக்குமுறையை எதிர்க்கிற பண்பாடு அப்படின்றத வந்து பயங்கர தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இன்னைக்கு வந்து இங்கே இந்திய அரசியலில், தமிழக அரசியலில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பயங்கரமாக வந்து வெளிப்படையாக ஒரு ஒரு சினிமா திரைப்படங்களில் வர ஒரு மாஸ் காட்சியை போல் வந்து பயங்கரமாக நிகழ்த்தி காட்டுறாங்க. உண்மையிலேயே வந்து என்னுடைய மனம் திறந்த மகிழ்ச்சியும் அன்புனா அந்த விஷுவலில் பார்க்குறப்ப இன்னும் கூட அந்த டாப் ஆங்கிள் விஷுவல் வந்து நமக்கு கண்ணிலே இருக்குது. ரொம்ப அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தனி நபராக நின்று தன்னை வந்து யார் பாராட்டுவார்கள், தூற்றுவார்கள், நம்ம கூட யார் நிற்கிறாங்க நிற்கல அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அந்த கட்சி மீதும் அமைப்பு மீதும் மக்கள் மீதும் கொண்ட மிகப்பெரிய அந்த நெடிய என்ன சொல்கிறது அன்பும் அந்த மன உறுதியும் தான் வந்து அண்ணனை இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா, இதோடு சேர்ந்து அண்ணன் எடுத்திருக்க இன்னொரு முடிவு வந்து பானை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். இது ரொம்ப முக்கியமானது. இந்த பானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும். பானை சின்னம் போட்டியிடுகிற அனைத்து தொகுதிகளிலும் அண்ணன் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அண்ணனுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து, அவருக்கு நம்ம ஆதரவாக நிற்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பமும், இங்கே இருக்கிற எல்லோருடைய விருப்பமும், மக்களுடைய விருப்பமாக இருக்கு. நாங்கள் துணை இருப்போம் மகிழ்ச்சி. ஸோ அந்த கரியனுக்கும் இவருக்கும் வந்து பயங்கர தொடர்பு இருக்குது. இந்த எருமை மரத்தில் தனித்து விடப்பட்டவனின் ஒரு வீரம் இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணமானதெல்லாம் கிடையாது. அது வந்து பயங்கர நெஞ்சுறுதியை கொண்டது. அதாவது என்னென்னா தன்னை வந்து ஒப்புவித்தல். அதாவது என்னென்னா எனக்கு நான் எப்பவுமே என்னுடைய முன்னோர்களை எப்படி பார்க்குறேன்னா சாவ துணிந்தவர்களை தான் நான் பார்க்குறேன். நான்
வாழ்வதற்காக சாக துணிந்தவர்கள், தன்னுடைய இனம் வாழ்வதற்காக சாக துணிந்தவன், தனக்கு பின்னாடி வருகிற சமூகம் வாழ்வதற்காக சாக துணிந்தவனை தான் நான் வந்து பார்க்குறேன். இது வந்து ஒரு நீண்ட நெறிய ஒரு போராட்டம். இந்த போராட்டம் வந்து ஏதோ இந்த இடத்துல வந்து நிற்கலை. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு டைம் வந்து நம்மளை வந்து முன்னிறுத்தும். நமக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு காலகட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது அயோத்திதாசர் பண்டிதர் அவருடைய காலகட்டத்தில் அவரை அந்த காலம் வந்து முன்னிறுத்துச்சு. அப்புறம் வந்து ரெட்டமலை சீனிவாசனை வந்து அந்த காலம் வந்து முன்னிறுத்துச்சு. அப்புறம் அம்பேத்கரை அந்த காலம் முன்னிறுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மனிதனை வந்து முன்னிறுத்து கொண்டே இருக்கிற இடத்துல இந்த நாவலில் வர, இந்த கவிதையில் வர கரியன் மாதிரி இந்த சமகாலத்தில் நமக்கு முன்னாடி பல தலித் தலைவர்கள் இருந்தாலுமே அண்ணன் திருமாவளவன் அவர்களை முன்னிறுத்துவது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதோட பலம் என்றது வந்து ரொம்ப சாதாரணதாக எடை போட்டுற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு இதோட ஆசி, இதோட பலம் அப்படின்றது வந்து ஏதோ இந்த இடத்துல நிகழ்ந்ததாக நான் வந்து பார்க்கல. இது ஒரு நெடிய நீண்ட போராட்டத்தின் நீட்சியாக தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த போராட்டத்தின் விளைவு அப்படின்றது வந்து பலன் அப்படின்றது வந்து மெட்டீரியலைஸ்டு கிடையாது, ஒரு பொருளை வந்து எடுத்து உபயோகிக்கிறது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்மளுடைய மூளையில் நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு படிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மூளையில் நீ வந்து அடிமை, நீ வந்து இங்கேருந்து வந்திருக்கிற, உனக்கு வந்து கல்ச்சுரல் லெஸ்ஸு, உங்ககிட்ட பண்பாடு இல்லை, உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து இங்கே வந்து பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குது, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு தீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூளையில் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த கருத்தை எதிர்க்கிறது அப்படின்றது இல்லை. அதுதான் வந்து நம்முடைய மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்குது. அந்த ஃபைட் வந்து லைக் வந்து இது வந்து ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிருமா அப்படின்னு நான் நினைக்கல. இந்த ஃபைட் வந்து ஒட்டுமொத்த தமிழக சூழலுக்கு ஒரு ஃபைட்டாக வந்து இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு. அந்த ஃபைட்டை நான் வந்து எருமை மரம்ன்ற ஒரு கவிதை, இந்த கவிதை தொகுப்பில் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு பிரதி அப்படின்றது வந்து எங்கேருந்து வருது, அது எதை வந்து வெளிப்படுத்துது, இது யாருக்கானது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். நான் மௌன யாத்திரிகையுடைய பிரதி வந்து இது வெளிப்படையாக பார்க்குறப்போ வந்து ஒரு தமிழ் நிலத்துக்கான ஒரு பிரதியாக வந்து இது வந்து நம்மளால் இது வந்து புரிஞ்சிக்க முடியுது. தமிழ் நிலத்தில் யார் இதை ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெளியிலிருந்து வருகிறவர்களுக்கு அங்கே நிலத்தில் இருக்கிறவங்களுக்குமான ஒரு ஃபைட்டாக இது வந்து இருக்குது. அந்த ஃபைட்டில் அவன் எதிர்கொள்கிற அந்த சூழல், அந்த இடம், அப்புறம் அவன் உபயோகிக்கிற அந்த விஷயங்கள், அந்த என்ன சொல்கிறது, கெளுத்தி மீனாக இருக்கட்டும், இல்லை வந்து மாடாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற மொழியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்க்குறப்போ ஸோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி தமிழ் நிலங்கள் பலவாறு பிரிஞ்சு இருந்தாலுமே கூட, அப்போ தமிழ் நிலம் என்பது அன்றைக்கி வந்து ஒரு இடத்துல ஒரு மக்களாக ஒன்றா இருந்த ஒரு சூழலில் இந்த பிம்பத்தை என்னால் வந்து அதனோடு வந்து அழகாக வந்து என்னால் பயணிக்க முடியுது. ஏன்னா நமக்கு வந்து நிலம் என்பது நமக்கு பொதுவானதாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்து சின்ன வயசுலேருந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஊர் அப்படின்றது வந்து ஒரு காலனிக்கு சொந்தமானதாக இல்லாமலே இருந்திருக்கு. அது வந்து சின்ன வயசுலேயே நமக்கு ஒரு பெரிய பாகுபாட்டை வந்து சொல்லிகிட்டே இருந்துகிட்ருக்கு. அப்போ ஊர் என்பது தனியாகவும் காலனி என்பது தனியாகவும், காலனி என்பது தொடர்ந்து ஊரில் அந்த ஊர் என்ற பொதுவில் வந்து எனக்கு வந்து ஒரு பங்கு வேணும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு போராட்டமாகவே நம்ம இருந்துட்டு இருக்கிறப்போ, ஆனால் இந்த எருமை மரம் சொல்லுகிற நிலம் என்பது அந்த ஊர் அப்படின்ற எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு பொது நிலமாக மாற்றி, இந்த பொது நிலம் யாரை எதிர்க்கணுன்றதில் வந்து ஒரு தீவிரமாக இதை பேசுகிறதா நான் வந்து இதை பார்க்குறேன். அது வந்து எருமை மரத்தோட மிக முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரியான சூழல் இங்கே இருக்கா, இப்படி ஒரு நிலம் தான் நம்முடைய நிலமாக இருக்கா அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மாதிரி நிலத்தில் வசிக்கக்கூட வாய்ப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா இங்கே நிலம் என்பது பாதியாக இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து சாதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலமாக இருக்குது, இன்னொன்று சாதி எதிர்க்கிற ஒரு நிலமாக இருக்குது. ஸோ இந்த நிலத்தில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமூக பிரச்சனையையும் இந்த எருமை மரத்தில் சொல்லப்படுகிற ஒரு சமூக பிரச்சனையுமே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் நம்ம வாழும் காலத்தில் இந்த எருமை மரத்தில் அந்த கவிதை நூலில் பேசப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை நம்ம வந்து நம்முடைய பிரச்சனையாக பார்க்குறப்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த போராட்ட குணம் அப்படின்றது வந்து ஒரு ஒற்றுமைக்குள்ளே உள்ளாக்கப்பட்ட ஒரு தத்துவத்தை பேசுகிற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்துது. அந்த இடத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஆசை. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிலம் இங்கே வந்து பிரிஞ்சு இருக்குது, இங்கே பாகுபாடோடு இருக்குது. இந்த பாகுபாடை ஒழிக்கிற தத்துவத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து இந்த நிலம் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த பிரிஞ்சு போன நிலத்தை சரி செய்கிற வேலையை நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ அந்த வேலையை செய்கிறப்போ என்னுடைய மொழி வந்து பொதுவுக்கு
எதிரானதாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. பொதுவில் வந்து எல்லாருக்கும் பொது பயன்பாடுக்குள்ள இருக்கிற ஒரு மொழியோட ஒரு தன்முகத்தோட ஒரு கருத்தோட என்னால் வந்து பேச முடியாது. ஸோ இங்கே பொது என்பது என்னவா இருக்குன்னா, சாதியை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவங்களுக்குள்ள இருந்து ஒரு பொது மொழியை பேசுகிறது அப்படின்றது இருக்குல்ல, அந்த பொது மொழியிலிருந்து விலகி எனக்கான ஒரு மொழியை, எனக்கான ஒரு தத்துவத்தை, அந்த தத்துவத்தை நான் முன்வைக்க வேண்டிய தேவை வந்து ரொம்ப அவசியம் இருக்கு. இது ஒரு தனித்த செயல்பாடாக நான் வந்து பார்க்குறேன். இது ஒரு பொதுவை ஒரு நேர்வழிப்படுத்துகிற ஒரு தனித்த செயல்பாட்டிலிருந்து உருவாகிற ஒரு எண்ணமாக இது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ தலித்துகளுடைய குரல் என்பது ஒரு வெறுமனே ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்குறது, ஒரு பொதுவிலிருந்து அதை விலக்கி வச்சு பார்க்குறது, இது வந்து ஒரு தனித்த செயல்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு பொதுவுக்குள்ளே நம்ம வந்து இயங்க வேண்டியது இருக்குன்னா, அப்போது அதில் வந்து நான் வந்து முரண்படுறேன். ஏன்னா இங்கே பொது என்பதே வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவமாக இருக்குது. இந்த வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்படாத தனித்த செயல்பாடு தான் என்னுடைய செயல்பாடாக இருக்கு. அப்போ என்னுடைய செயல்பாடு இந்த பொது என்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சமூக என்ன சொல்றது, அந்த சமூக பாகுபாடை, இந்த சாதி பாகுபாடை உடைத்தெறிகிற ஒரு குரலாக தனித்து நான் செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. அந்த தனித்து செயல்பட வேண்டிய தேவைக்கு தனித்த மொழியும் தனித்த அடையாளமும் தனித்த பண்பாடும் மிக மிக அவசியம் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் அதுதான் சொல்றேன். ஒரு கருப்பின ஆக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்க வந்து ரேசிசத்துக்கு எதிரான ஒரு போரை நீங்கள் வந்து செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு உடனே மறுக்கிறாரு. நான் ஒரு கல்ச்சருக்கு எதிரான ஒரு கல்ச்சரை பற்றி நான் பேசுகிறேன், என்னுடைய கல்ச்சர் என்பது நிறவரிக்கு எதிரானதுன்னு சொல்கிறாரு. ஸோ என்னுடைய கல்ச்சர் என்பது நிறவரிக்கு எதிரானது, என்னுடைய கல்ச்சர் என்பது ஒற்றுமையானது, என்னுடைய கல்ச்சர் என்பது நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லி பேசுறது. ஸோ என்னுடைய கல்ச்சர், ஸோ இங்கே பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்ச்சர் என்பது சாதியாக இருக்குது, வர்ணமாக இருக்குது, பாகுபாடாக இருக்குது. ஸோ அந்த பாகுபாட்டை எதிர்க்கிற ஒரு பண்பாட்டின் வழியே என்னுடைய கல்ச்சர் இருக்குது. என்னுடைய கல்ச்சர் என்பது இந்த பண்பாட்டை, இந்த சாதியாக பிரிந்திருக்கிற, இந்த மதமாக பிரிந்திருக்கிற, பாகுபாடாக இருக்கிற வர்ண வேறுபாடுக்குள் அதை அக்செப்ட் பண்ணப்பட்டு வாழ்கிற ஊரின்ற நிலத்தில் இருந்து வேறுபட்டு இருக்கிற சாதியை எதிர்க்கிற ஒரு பண்பாட்டு வடிவத்தோடு ஒரு மொழியோடு இருக்கிற என்னுடைய குரல் நிச்சயமாக இது தனித்து தான் இருக்கும். இந்த தனித்த குரலை நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்குது, அதோட காலம் இருக்குது. இந்த தனித்த குரலை அதோட அடையாளத்தோடையே புரிஞ்சுக்குங்கன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு பொதுன்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே வந்து நீ பேசு அப்படின்றத விட இந்த தனித்த குரலை அதோட அடையாளத்தோடு புரிந்து கொண்டு அதை நீங்கள் ஒத்துக்கொள்றப்பதான் இந்த தனித்த குரலுக்கான தேவையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த தனித்த குரலுக்கான தேவை இல்லாமல் இங்கே வந்து ஏற்கனவே பொதுமயமாக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டைல்யூட் பண்ணுற ஒரு இடமா அது மாறிடும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தாக நான் வந்து பார்க்குறேன். அப்படி இந்த தனித்த செயல்பாடு, தனித்த குரலை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனித்த செயல்பாடை வெறுமனே ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸாக சுருக்காமல் அது ஒரு பொது சமூகத்தை சீர் பண்ணுகிற, ஒரு பொது சமூகத்தை நேர்படுத்துகிற, ஒரு பொது சமூகத்தை நல்வழி நோக்கி நடத்துகிற, சாதியற்ற சமூகமாய் மாற்றுகிற வேலையை தொடர்ந்து இந்த தனித்த செயல்பாடாக இருக்கிற இந்த தலித் பண்பாடு என்பது தொடர்ந்து இங்கே கலை இலக்கியங்களிலும் அரசியல் இயக்கத்திலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை நம்ம கண்கூடா நம்ம இதை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வேலையை, அந்த விஷயத்தை எருமை மரம் அப்படின்ற ஒரு கவிதையின் நூலாக இவர் பேசியிருக்கிறது அப்படின்றது வந்து நான் இதை அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஸோ இதை நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அந்த வகையில் எருமை மரம் அப்படின்ற அந்த கவிதை நூல் மிக மிக அற்புதமான, ரொம்ப பயங்கர விஷுவலாக அதோட எழுத்து, அதோட படிமம், இது எல்லாமே வந்து அவ்வளோ கிராண்டியராக ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து தலித் குரல் அப்படின்றது, தலித் லிட்ரேச்சர் அப்படின்றது வந்து நம்ம வழக்கமாக சொல்லப்படுற ஒரு ஸ்டீரியோடைபிக் இடத்துலேருந்து விலகி இது வந்து பேசுது. எருமை மரம் அவருடைய வேட்டுநூறும் அப்படி தான் பேசுது, அண்ட் எருமை மரமும் அப்படி தான் பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப தனியான அற்புதமான குரலாக இருக்குது. இந்த குரலில் வந்து எங்கும் அவலத்தை நம்மளால் கேட்கவே முடியல. அவனை வந்து ஒதுக்கி விட்டு அவன் வந்து ஓரமாக நிற்கிறத நம்மளால் பார்க்கவே முடியல. அந்த லேண்டை ஓன் பண்ணுறான், இது நான் தான் சொல்கிறான். அந்த லேண்டில் ஓன் பண்ணிட்டு அந்த மக்களுக்காக நிற்கிறான், ஃபைட் பண்ணுறான், அந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் வந்து அவனை தான் மாற்றுறான். இது வந்து யோசிக்கிறப்பவே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிரியேட்டிவ் தன்மையாக இருக்குது. அவ்வளோ அற்புதம், என்னால் அவ்வளோ சந்தோஷமாக அதில் இருக்க முடியுது. ஏன்னா என்னுடைய இயல்பில் நான் அப்படி இருந்ததே இல்லை.
அந்த என்னோட இயல்பில் இல்லாததை அவருடைய எழுத்தில் வந்து ஒரு இப்படி ஒன்று முன்வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி சமகால சூழலில் தலித் பிரதி அப்படின்றத வந்து என்ன மாதிரியான விமர்சனங்களில் வைக்கப்படுது, அது என்ன மாதிரியான எதை நோக்கி கொண்டு போயிட்டுருக்குறாங்க, லைக் என்ன தேவைகள் அதில் இருக்குது அப்படின்றத பற்றி பல டிஸ்கஷன்கள் இருக்கிறப்போ எருமை மரம் அதற்கு வந்து சரியான உதாரணமாக நான் பார்க்குறேன். இங்கே இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இருக்கிறீங்க, குறிப்பாக கலை இலக்கியங்கள் மீது பெரிய ஆர்வம் கொண்டவர்கள் இருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த எருமை மரம் உருவாக்குகிற மொழியை லைஃபை வந்து நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை படிக்கணும், இதை படித்து இதை நம்ம புரிஞ்சிக்க நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா தலித்துகளுடைய நிலம் வாழ்க்கை அப்படின்றது வெறுமனே ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியலோடு முடிந்து போகிறது கிடையாது. அதுக்குள்ள பல வாழ்க்கை இருக்குது, பல சந்தோஷமான தருணங்கள் இருக்குது, அவ்வளவு கொண்டாட்டங்கள் இருக்குது, அவ்வளவு வீரம் சொரிந்த கதைகள் இருக்குது, அவ்வளவு ஃபைட் இருக்குது, அவ்வளவு காதல்கள் இருக்குது. இந்த காதல்களையும் கொண்டாட்டங்களையும் மகிழ்ச்சியும் வந்து நம்ம இன்னும் அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஒரு வாழ்க்கை என்பது ஒரு கோடோடு முடிஞ்சிருது கிடையாது. வெறும் தலித் லைஃப் அப்படின்றது வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஸ்டீரியோடைப்பில் சுருக்கி நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளோட விஷனே இப்படி ஆயிடுச்சு. தலித் பிரதினா இப்படி தான் எழுதணும், நம்ம இப்படி தான் யோசிக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்முடைய அந்த விஷனே ரொம்ப சுருக்கி ஒரு கோடாக மாற்றிட்டாங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதை பிரேக் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த பிரேக்கிங்கை எருமை மரம் வந்து மிக அற்புதமாக அனாயசமாக செய்கிறது. தவிர உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்திற்கு இந்த கவிதை உலகம் நகர்ந்ததை நான் வந்து பார்க்குறேன். குறிப்பாக எருமை மரம் அது சொல்கிற மொழியும் அதோட லேண்டும் அதில் மனிதர்களும் விலங்குகளும் அவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த முன்னோர்கள் வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறப்போ நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் எழுச்சியும் உண்டாகும். அந்த எழுச்சி சமகாலத்தில் நமக்கு வந்து மிக பயனுள்ளதாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பயன் என்பது யாருக்கும் பயப்படாமல் எதிர்த்து நிற்கிறது தான். அந்த எதிர்த்து நிற்கிற சண்டையை நம்முடைய முன்னோர்கள் பல காலத்திற்கு முன்னாடி இருந்து சண்டை போட்ட சண்டையை நம்ம தொடர்ந்து அதோட நீச்சை நமக்கு இந்த காலத்தில் இப்போ நம்ம வந்து சண்டை போட்டிருக்கோம். அந்த சண்டை தொடர்ந்துட்டே இருக்கணும். அண்ட் அது ஏதோ ஒரு காலத்தில் முடியணும்னு நினைக்கிறேன். அந்த முடிவு அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் வந்து எல்லாருமே சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த சாதியை மதத்தை தூக்கி எறிகிற ஒரு இடமா அந்த நிலமா அது மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய எல்லோருடைய விருப்பமும். இந்த ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்து அண்ணன் வர சம்மதிச்சு அண்ட் அவர் வந்து இங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. ரொம்ப நன்றி தான். அந்த மௌனம் யாத்திரை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.